ஆன்லைன்ல மது விற்பனை என்ன சார் பாக்குறீங்க? தப்பு இல்லை. இந்த காலத்துல வந்து ஆன்லைன்ல எல்லாம் கொடுக்குறாங்க, ஆன்லைன்ல கொடுக்கலாம். அவன் கடையில போய் குடிச்சிட்டு ட்ரங்க் டிரைவிங் பண்றதுக்கு வீட்லயே ஆன்லைன்ல பண்ணி குடிக்கிறது பெட்டர். அரசியல் நிரந்தர நண்பன் இல்லை எதிரி இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாள் எம்பி கனிமொழி சொல்லியிருக்காங்க. இதே திமுக எம்பி தான் சொல்லியிருக்காங்க. இது இவங்க சொல்லலை, இது ஆயிரக்கணக்கான வருஷத்துல அரசியல்ல சொன்னது தத்துவம். இவன் புதுசா கண்டுபிடிச்ச தத்துவம் கிடையாது. அதாவது 19 எம்பிக்கள் கலந்துருக்காங்க முதல்வர் போட்டுனா தொகுதி மறுவரையில 57 எம்பிக்கள் இருக்காங்க. இதை எப்படி சார் ரொம்ப பேர் புறக்கணிச்சிருக்கீங்களா? அது அவங்க வராதவங்களும் ஏன் வரலன்னு தானே கேட்கணும். அழைப்பு கொடுத்தாங்க, நான் போனேன், என் கருத்தை சொன்னேன். அழைப்பு கொடுத்துட்டு வராதவங்களும் ஏன் வரலன்னு அவங்கள தான் கேட்கணும். நான் எப்படி அவங்களுக்கு காரணம் சொல்ல முடியும்? இவங்க கலந்து ஆலோசிப்பதற்காக கூப்பிட்டாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல முயற்சி தான் இது. இதான் சொல்றேன், இதோட சீரியஸ்னஸ் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது. இந்த டீலிமிட்டேஷன் என்பது தமிழ்நாட்டுடைய குரலை இந்திய பாராளுமன்றத்தில் குறைப்பதற்காக நடத்தப்படும் நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதை தடுத்து நிறுத்த வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு, அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இதை வந்து ஒற்றுமையாக இருந்து தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். சசிகலா தினகரனை வந்து அதிமுக சேர்க்கணுங்கிற குரல் வந்து ரொம்ப கடுமையா அதிமுக எதிர்கொடுத்துக்கிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர்கள் முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. இதை எப்படி சார் பாத்தீங்க? நீங்க தானே சொன்னீங்க அரசியல் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாது. அது அங்கேயும் பொருந்தும். G20 எப்படி சார் பாக்குறீங்க? எத்தனால வந்து இந்த வண்டியில கலக்குறது, இந்த பெட்ரோல்ல கலக்குறதுனால நிறைய இன்ஜின் ப்ராப்ளம் வருது. இவ்வளவு கலக்கணுமா அவசியமா, இல்லை எஃபிஷியன்சி இருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை போட்ட அமைச்சருக்கு அதுக்கு நேரடி தொடர்பு இருக்கு, நிறைய செய்தி வருது. அதனால இதை வந்து மறுசீரமைப்பு மறுபரிசீலனை செய்யணும். அனைத்து கட்சி பழனி நிலமோசடியில் காவல் நிலையத்தில் வரைக்கும் என்கொயரி கண்டிப்பா வைக்கணும். யாரு கஸ்டடியில இறந்து போனாலும் அது இயற்கை மரணமா செயற்கை மரணமா இல்லைன்னா கொல்லப்பட்டாரெல்லாம் எனக்கு தெரியாது, விவரம் தெரியாது. ஆனா கஸ்டடியில இருக்கவர் இறந்தாருனாக்கா நிச்சயமாக ஒரு என்கொயரி நடத்தி தான் ஆகும். சிபிஐ விசாரணை சிபிஐல முதல்ல இங்க இருக்கிற சிபிசிஐடியே ஒரு விசாரணை பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிபிஐ எடுத்தோடனே சிபிஐக்கு போட்டு அப்புறம் தமிழ்நாட்டு போலீஸ் வேலையெல்லாம் போட்டு தொகுதி மறுவரையினா என்னன்னே தெரியாத முதல்வர் வந்து அதை கூட்டுறாருன்னு சொல்லிட்டு அன்புமணி சொன்னாரு. அப்ப அது ஒண்ணுமே தெரியாது, இவர் வந்து விளக்கிருக்கலாம் இல்லங்க. இவர் வந்து கூட்டத்தில் வந்து விளக்கிட்டு போயிருக்க வேண்டியதான். அவரை பொறுத்தவரைக்கும் முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது, இவருக்கு எல்லாம் தெரியும். இவர் வந்து கூட்டத்தில் வந்து விளக்கிட்டு போயிருக்கலாம், இவருக்கு தானே அழைப்பு வந்துச்சு, வந்து விளக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே. ஏதாவது பிரச்சனைகள் அனைத்து கட்சி கூட்டம் வேணுமா வேணாமா சார்? சார் அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. தண்ணி எப்படி பங்கு போடணும்ன்றது மெக்கானிசம் இருக்கு. மழை பெய்யாட்டி எவ்வளவு தண்ணி கொடுக்கணும், மழை நல்லா அதிகமா வந்து அப்படி தண்ணி கொடுக்கணும். காவேரி மேனேஜ்மெண்ட்ல போர்டுல ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா அப்படி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரை அமல்படுத்துங்க நம்ம சொல்றோம். அது அவங்க அதை ஒத்துக்கல, அதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நம்மளும் போவோம். அதனால ஒரு ஏற்கனவே இருக்கிற மெக்கானிசம் இருக்கும்போது அந்த மெக்கானிசத்தை நாங்கள் வந்து அமல்படுத்துங்கன்னு சொல்றது தான் நம்ம சொல்றோமே தவிர புதுசா ஒரு ஐடியா கொடுத்து புதுசா ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும்னா தேவையே கிடையாது. அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லைன்னு சொல்லி அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணுன்றது தப்பு கிடையாது. அது இன்னைக்கு எதுக்கு டீலிமிட்டேஷனுக்கு நடத்தணும்னா, நாளைக்கு திங்கக்கிழமை, நாளையில இருந்து வியாழக்கிழமை வரைக்கும் 4 நாள் மட்டும் தான் பார்லிமெண்ட் இருக்கு. இமீடியட்டா இந்த பில் வந்து அதை பத்தி என்ன பண்ணலாம்ன்றத இந்த காவிரி பிரச்சனைன்றது இந்த 4 நாள் பிரச்சனை இல்லை, இது 40 ஆண்டு கால பிரச்சனை. இன்னும் வருகின்ற 40 ஆண்டு கால பிரச்சனை இருக்கும். அதனால அதுக்கு ஒரு இமீடியட் பிரஷர் அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு இமீடியட் பிரஷர் இருக்கு, அதனால கூப்பிட்டார். அதுக்கும் முதலமைச்சர் வந்து கூப்பிடணும்னு நினைச்சாருன்னா கூப்பிடலாம். சார் இறுதியா ஒரு கேள்வி சார், உதயநிதி கைது எப்படி சார்? பேசினது தேவையற்ற வார்த்தை, கைதும் தேவையற்றது.